வணக்கம் வியூவர்ஸ். வெல்கம் டு போதிமரம் அகாடமி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டே 49க்கு உண்டான டாபிக் பார்க்க போகிறோம். இன்னைக்கு டாபிக் என்னன்னா தாவர வேதியியல், பிளான்ட் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற டாபிக். ஸோ இதில் ஒரு 25 ஒன் மார்க் படிப்போம். எக்ஸாமில் கேட்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த டாப்பிக்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டியூஷன் வேணும்னா இதோடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப்பில் அதில் கேட்கலாம். C-TET, டெட்டு, குரூப் 4, குரூப் 2 படிக்கிறவங்களாம் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். டியூஷன் 10th 12th 11th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, சயின்ஸ்லாம் டியூஷன் போயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபர்தராக டீட்டெயில் சொல்கிறேன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, விச் பிக்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கிரீன் கலர் ஆஃப் லீவ்ஸ்? இலைகளின் பச்சை நிறத்திற்கு காரணமான நிறமி எது? கரோட்டின், குளோரோஃபில், சாந்தோஃபில், ஆந்தோசைனின் அப்படின்னு போட்டிருப்பாங்க. குளோரோஃபில் தான் ஆன்சர். குளோரோஃபில் அல்லது பச்சையம் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்ய உதவுகிறது. குளோரோஃபில் ஹெல்ப்ஸ் பிளான்ஸ் பெர்ஃபார்ம் போட்டோசிந்தசிஸ். சரிங்களா? ஒளிச்சேர்க்கை செய்யறது. சரிங்களா? அதுக்கு குளோரோஃபில் தான் தேவைப்படுது. செகண்ட் கொஸ்டின். வாட் இஸ் த மெயின் ப்ராடக்ட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ்? ஒளிச்சேர்க்கையின் மிக முக்கியமான விளைபொருள் எது? புரதமா, புரோட்டீன், கொழுப்பு, ஃபேட், குளுக்கோஸ், விட்டமின். ஸோ முக்கிய விளைபொருள் என்னன்னா மெயின் ப்ராடக்ட் வந்து குளுக்கோஸ் போட்டோசிந்தசிஸ்ல. ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை பயன்படுத்தி குளுக்கோஸை தயாரிக்கின்றன. டூரிங் photosynthesis, plants produce glucose using carbon dioxide and water. Question number 3. In which form do plants store carbohydrates? தாவரங்கள் கார்போஹைட்ரேட்களை எந்த வடிவில் சேமிக்கின்றன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கார்போஹைட்ரேட்களை ஸ்டார்ச் வடிவில், மாப்பொருள்மாங்க. அதாவது மாவு பொருள், அதாவது சேர்த்ததுக்க மாப்பொருள் இதுல இது பண்ணிவாங்க. தாவரங்கள் தயாரிக்கும் குளுக்கோஸ் ஸ்டார்ச்சாக மாற்றப்பட்டு சேமிக்கப்படுகிறது. Glucose produced by plants, which is converted into starch for storage. Question number 4. Which metal ion is present in the center of the chlorophyll molecule? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். குளோரோஃபில் மூலக்கூறின் மையத்தில் உள்ள உலோக அயனி எது? மெட்டல் அயான், இரும்பு அயான், ஜிங்க், துத்தநாகம், மெக்னீசியம், கால்சியம். ஸோ ஆன்சர் வந்து மெக்னீசியம். மெக்னீசியம் குளோரோஃபில் அமைப்பின் முக்கிய அங்கமாகும். மெக்னீசியம் இஸ் a key component of the chlorophyll structure. Question number 5. Which plant hormone is responsible for the fruit ripening? கனிகள் பழுக்க காரணமான தாவர ஹார்மோன் எது அப்படின்னா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எத்திலின். சரிங்களா? எத்திலின் ஒரு வாயு நிலை ஹார்மோன் ஆகும். இது கனிகள் பழுப்பதை தூண்டுகிறது. எத்திலின் இஸ் a gaseous hormone that promotes fruit ripening. Question number 6. What is the chemical name of the main component of the plant cell walls? தாவர செல் சுவரின் முக்கிய கூறின் வேதியியல் பெயர் என்ன அப்படின்னா, செல்லுலோஸ். செல் சுவர், செல்லுலோஸ் ஞாபகம். தாவர செல் சுவர் செல்லுலோஸ் என்னும் கடினமான கார்போஹைட்ரேட் ஆனது. பிளான்ட் செல் வால்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டஃப் கார்போஹைட்ரேட் கால்டு செல்லுலோஸ். கொஸ்டின் நம்பர் 7. விச் கேஸ் இஸ் ரிலீஸ்ட் பை ப்ராடக்ட் டூரிங் போட்டோசிந்தசிஸ்? ஒளிச்சேர்க்கையின் போது துணை விளைபொருளாக வெளியேற்றப்படும் வாயு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன். ஒளிச்சேர்க்கையின் போது நீர் மூலக்கூறுகள் பிளவுபட்டு ஆக்சிஜன் வெளியேறுகிறது. During photosynthesis, water molecules split into release oxygen. Question number 8. Alkaloids are dash compounds found in plants. ஆல்கலாய்டு என்பவை தாவரங்களில் காணப்படும் டேஷ் சேர்மங்கள் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா சல்ஃபர், பாஸ்பரஸ், நைட்ரஜன், நைட்ரஜனேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நைட்ரஜனேஸ் அதாவது நைட்ரஜன் கொண்ட சேர்மங்கள். ஆல்கலாய்டு என்பவை தாவரங்களில் காணப்படும் இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற நைட்ரஜன் சேர்மங்கள். Alkaloids are secondary metabolic nitrogenase hormones found in plants. Question number 9. Which chemical is used to test the presence of starch in leaves? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இலைகளில் ஸ்டார்ச் இருப்பதை சோதிக்க பயன்படும் வேதிப்பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனடிக் சொல்யூஷன், பெனடிக் கரைசல், ஆல்கஹால், அயோடின் சொல்யூஷன், சோடியம் ஹைட்ரைசைடு அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து அயோடின் சொல்யூஷன். சரிங்களா? ஸ்டார்ச் அயோனுடைய வினைவு வந்து ஒரு கருநீல நிறத்தை தரும். அதனால ஸ்டார்ச் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். Starch reacts with iodine to give a dark blue color. Question number 10. The chemical found in a cinchona bark used to treat malaria. மலேரியா சிகிச்சைக்கு பயன்படும் சின்கோனா மரப்பட்டையில் காணப்படும் வேதிப்பொருள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்ம முன்னாடி சயின்ஸ் வீடியோல இருக்கு. குயினைன். சின்கோனா மரப்பட்டையில் பெறக்கூடிய குயினைன் மலேரியா காய்ச்சலுக்கு மருந்தாகிறது. குயினைன் obtained from cinchona bark is used as a medicine for malaria.
Question number 11. Which pigment gives the orange color to carrots? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கேரட் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அந்த ஆரஞ்சு நிறத்துக்கு காரணமான நிறமி எது? கரோட்டின். கேரட் கரோட்டின் அப்படின்னு ஞாபகம். பீட்டா கரோட்டின் கேரட்டுக்கு ஆரஞ்சு நிறத்தை வழங்குகிறது. பீட்டா கரோட்டின் gives carrots their orange color. Question number 12. What is the process of losing water in the form of vapor from plants? தாவரங்கள் நீராவியாக வெளியேறும் நிகழ்வு என்ன? ஆஸ்மாசிஸ், போட்டோசிந்தசிஸ், டிரான்ஸ்பிரேஷன், ரெஸ்பிரேஷன் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின். எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கு. இலைத்துளைகள் வழியாக உபரி நீர் நீராவியாக வெளியேற்றப்படுகிறது. எக்ஸஸ் வாட்டர் இஸ் ரிலீஸ்ட் as vapor through stomata. Question number 13. Which of the following is a macronutrition for plants? கீழ்கண்டவற்றில் எது தாவரங்களுக்கு தேவையான ஒரு பெரும் ஊட்டச்சத்து? மேக்ரோ சரிங்களா? அயான், இரும்பா, நைட்ரஜனா, துத்தநாகமா, ஜிங்கா, போரானா கேட்டிருப்பாங்க. நைட்ரஜன் தான். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் ஆகியவை தான் தாவரத்தோட முக்கிய ஊட்டச்சத்து. ஏன்னா என்பிகேன்னு சொல்லுவோம். நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் ஆர் த பிரைமரி மேக்ரோநியூட்ரியன்ஸ் ஃபார் பிளான்ட்ஸ். Question number 14. The element essential for the synthesis of proteins in plants is. தாவரங்களில் புரத சேர்க்கைக்கு இன்றியமையாத தனிமம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன். அமினோ அமிலங்கள் மற்றும் புரதங்கள் உருவாக நைட்ரஜன் அவசியம். சரிங்களா? Nitrogen is essential for the formation of amino acids and proteins. Question number 15. Which chemical gives a pungent taste to green chilies? பச்சை மிளகாயின் காரத்தன்மைக்கு காரணமான வேதிப்பொருள் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. என்ன கெமிக்கல்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கேப்சசின். சரிங்களா? மிளகாயில் உள்ள கேப்சசின் அது காரத்தன்மைக்கு காரணமாகிறது. கேப்சசின் இஸ் இன் சில்லிஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஃபங்கன்சி. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. The reddish purple color of the beetroot is due to the beetroot சிவந்த ஊதா நிறத்திற்கு காரணமானது கரோட்டின், லைகாஃபின், பீட்டா லைன்கள், சாந்தோஃபின் கொடுத்துருமா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கரெக்டான ஆன்சர் பீட்டா லைன்கள், பீட்டா லைன்ஸ். சரிங்களா? பீட்டா லைன்கள் என்னும் நிறமிகள் பீட்ரூட்டுக்கு நிறத்தை வழங்குகின்றன. பீட்டா லைன் ஆர் பிக்மெண்ட்ஸ் தட் ப்ரொவைட் த கலர் டு பீட்ரூட். Question number 17. Which acid is primarily found in lemon and citrus fruits? நம்மளுக்கு நல்லா தெரியும். எலுமிச்சை மற்றும் சிட்ரஸ் பழங்களில் முதன்மையாக உள்ள அமிலம் சிட்ரஸ் ஆசிட், சிட்ரிக் அமிலம். சிட்ரஸ் வகை பழங்களில் சிட்ரிக் அமிலம் அதிக அளவில் உள்ளது. Citric acid is found in abundance in citrus fruits. Question number 18. The main chemical present in garlic which has medicinal properties is. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மருத்துவ குணங்கள் கொண்ட பூண்டில் உள்ள முக்கிய வேதிப்பொருள் குர்குமின், காஃபைன், அலிசின், மெத்தனால் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மென்தால், அலிசின். சரிங்களா? பூண்டில் உள்ள அல்லிசின் சிறந்த பாக்டீரியா எதிர்ப்பு பண்பை கொண்டுள்ளது. அல்லிசின் இஸ் இன் கார்லிக் has excellent antibacterial properties. Question number 19. Which element is deficient if a plant shows yellowing of leaves? நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். குளோரோலிசிஸ் அப்படிம்பாங்க. தாவரங்களின் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறினால் குளோரோசிஸ் எந்த தனிமம் குறைவாக உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நைட்ரஜனா இருக்கலாம் அல்லது மெக்னீசியமா இருக்கலாம். மெக்னீசியம் அல்லது நைட்ரஜன் குறைபாட்டால் பச்சையும் பாதிக்கப்பட்டு இலைகள் மஞ்சள் ஆகின்றன. Deficiency of magnesium or N affects chlorophyll, leading to yellowing of leaves. Question number 20. What is the chemical present in tea leaves? தேயிலையில் காணப்படும் வேதிப்பொருள் இது கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுதானே காஃபைன். தேயிலை மற்றும் காஃபியில் காஃபைன் என்னும் ஊக்க மருந்து வேதிப்பொருள் உள்ளது. டீ அண்ட் காஃபி contain the stimulant chemical caffeine. Question number 21. Natural rubber is a polymer of. இயற்கை ரப்பர் எதனுடைய பலபடி ஆகும்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எத்தலின், ஸ்டைரீன், ஐசோப்ரீன், வினைக்ளோரின் கொடுத்துருப்பாங்க. இயற்கை ரப்பர் நேச்சுரல் ரப்பர் வந்து இஸ் எ பாலிமர் ஆஃப் எதனுடைய பலபடினா ஐசோப்ரீன். மரப்பாலிலிருந்து பெறப்படும் இயற்கை ரப்பர் ஐசோப்ரீன் அளவுகள் ஆனது. நேச்சுரல் ரப்பர் அப்டேன் ஃப்ரம் லாட்டெக்ஸ் இஸ் மேட் ஆஃப் ஐசோப்ரீன் யூனிட்ஸ். Question number 22. Which pigment gives the red color to the tomatoes? தக்காளி சிவப்பு நிறத்திற்கு காரணமான நிறமி எது? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லைகோபின், ஆந்தோசைனின், குளோரோஃபில், மெலனின் அப்படின்னு கொடுத்துருவாங்க. லைகோபின். தக்காளியில் உள்ள லைகோபின் அதற்கு சிவப்பு நிறத்தை அளிக்கிறது. லைகோபின் இன் டொமேட்டோஸ் கிவ்ஸ் them their red color. Question number 23. The growth of plants towards light is called. தாவரங்கள் ஒளியை நோக்கி வளர்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தமிழ்ல ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஒளிசார்பு அசைவு, போட்டோட்ராபிசம். போட்டோனால ஒளி. ஒளி சார்பு அசைவு என்பது ஒளியை தூண்டலாக கொண்டு தாவரங்கள் நகர்வது அல்லது வளர்வது.
Phototropism is the growth or movement of plants in response to the light. Question number 24. Turmeric contains which natural chemical used as an antiseptic? மஞ்சளில் கிருமி நாசினியாக பயன்படும் எந்த இயற்கை வேதிப்பொருள் உள்ளது? கேப்பசின், கேஃபைன், குர்குமின், பைப்பரின் அப்படின்னு சொல்லுவாங்க. குர்குமின். மஞ்சளில் உள்ள குர்குமின் சிறந்த கிருமி நாசினி மற்றும் வீக்க எதிர்ப்பு பண்பு கொண்டது. Curcumin is a turmeric has antiseptic and anti-inflammatory properties. Last question 25. Which hormone helps in the closure of stomata during water stress? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீர் பற்றாக்குறையின் போது இலைத்துளைகளை மூட உதவும் ஹார்மோன் எது? ஏன்னா நீர் பற்றாக்குறை ஆகும்போது இலைத்துளை வழியா உங்களுக்கு வந்து எவாபரேட் ஆகும். டிரான்ஸ்பிரேஷன் நம்ம முன்னாடி படிச்சோமா அது. அதுக்காண்டி இலைகள் வந்து இலைத்துளையை மூடிடும். அப்போ ஒரு அமிலம் ஹார்மோன் வந்து யூஸ் ஆகும். அதுதான் அப்சிசிக் அமிலம், அப்சிசிக் ஆசிட். இது ஒரு அழுத்த ஹார்மோன் ஆகும். இது நீரிழிப்பை தடுக்க இலைத்துளைகளை மூடுகிறது. இட் இஸ் அ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தட் க்ளோசஸ் ஸ்டொமட்டா டு ப்ரிவென்ட் வாட்டர் லாஸ். சரிங்களா? ஸோ 25 முன்னாடி இதில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இருங்க. நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.